ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வெல்லம் சேர்த்து ரொம்ப ஹெல்த்தியாகவே பண்ணியிருக்கோம். ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வயிறுக்கும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். வாங்க இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்க. இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரம் ஒன்று ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எல்லா மெஷர்மெண்ட்டும் 250 ml கப்பில் தான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப்பில் வேணாலும் மெஷர்மெண்ட் எடுக்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெல்லம்லாம் நமக்கு நல்லா கரைஞ்சி வரணும். பதம்லாம் எதுவும் வர வேண்டாம். இந்த மாதிரி வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துருக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு பொரிக்கடலை சேர்த்துருக்கிறேன். பொரிக்கடலையே நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராக அரைச்சி எடுக்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக ஒரு திருத்திருப்பு இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் கூட நல்லா இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். நெய் இந்த மாதிரி நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவைன்னு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த நெய்யிலே ரவையை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மிதமான ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கோங்க. நமக்கு வறுக்கும்போது அந்த ரவை அந்த நெய்யோடு சேர்த்து நல்ல ஒரு வாசனை வரும். அந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ரவை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவலையும் நம்ம ரவையோடு சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இந்த தேங்காய் துருவலுக்கெல்லாம் கலர்லாம் மாற வேண்டாம். அந்த ஈரப்பதம் மாறி வந்தாலே போதும். நான் இங்கே தேங்காய் துருவல் 1/4 கப் தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம சேர்த்துருந்த ரவை தேங்காய்லாம் நல்லா வறுபட்டு வந்துடுச்சு. அதே டைமில் உங்களுக்கு தேங்காய் வேண்டான்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுபட்டு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே ஃபில்ட்ரு பண்ணி தான் வச்சுருக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ண தண்ணியை நான் இதில் சேர்த்துருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிதமான ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இந்த டைமில் நமக்கு ரவையும் நல்லா வெந்து வந்துடும். இதுக்கு ரொம்ப டைம்லாம் ஆகாது. சீக்கிரமாகவே நமக்கு இது ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், ரவெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு. நமக்கு இது நல்லா அந்த பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நம்ம தொடர்ந்து கலந்து விடலாம். இது போலவே நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் பிளேலிஸ்ட் லிங்க் எண்டு ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் சேனலையும் கூட விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதை செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். தேங்காய் துருவல், வெல்லம், பொட்டுக்கடலாம் சேர்த்து ரொம்பவே ஹெல்த்தியாகவே நம்ம செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மாதிரி பேன்லேருந்து விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை தனியாக வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா சூடு ஆறி வந்துடுச்சு. கம்ப்ளீட்டாக ஆற வேண்டாம், லைட்டாக கை பொறுக்கிற சூடு மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி இருக்கிற டைமில் இந்த மாதிரி உருண்டைகளாக பிடிச்சி கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு ரெடி பண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் உருண்டைகளாக வேணாலும் உருட்டி எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது ஷேப் பண்ணால் கூட நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போலவே நம்ம இருக்கிற எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற அளவுகளில் எனக்கு ஒரு 14 உருண்டைகள் கிடச்சிருக்கு. நீங்கள் கம்மியான அளவு போதும்னு நினச்சிங்கன்னா அளவுகளெல்லாம் பாதியாக எடுத்து செய்யுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன் எவ்வளோ பர்ஃபெக்டாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. நான் இப்போ உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கேன். ரொம்பவே சாஃப்டாக ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதுவரை இந்த மாதிரி செய்யலைன்னா கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.